இன்னைக்கு என் கூட நியூசிலாந்து தோழி இருக்காங்க. அப்படி சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். We have அஸ்வினி. வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க? ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். நியூசிலாந்து எப்படி இருக்கு? ரொம்ப குளிரா இருக்கு. இப்போ வந்து இங்க வின்டர் போயிட்டு இருக்கு. ஸோ பீக் வின்டர். ஸோ பயங்கர குளிரு. இங்க நாங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச். ஸோ சவுத் ஆஃப் நியூசிலாந்து. சிங்கிள் டிகிரிஸ் தான் டெய்லி. ஸோ அப்படிதான் இருக்கு இப்போ கரண்டா நியூசிலாந்துல. நாங்க எங்க பீக் சம்மர்ல இருக்கோம். நீங்க பீக் வின்டர்ல இருக்கீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. லைக் அப்படியே ஆப்போசிட் தான். ஸோ நம்ம ஊர்ல வின்டர் இருக்கும் போது எங்களுக்கு இங்க சம்மர். ஸோ டிசம்பர் வந்து எங்களுக்கு இங்க சம்மர். எங்களுக்கு வின்டர் டைம் வந்து நம்ம ஊர்ல பீக் சம்மர் இருக்கும் போது தான் எங்களுக்கு இங்க பீக் வின்டர். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம எப்படி அப்ராட் போறது, எப்படி செட்டில் ஆகுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ 12th முடிக்கிறாங்க பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி வந்து வேற ஒரு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டே இருக்கட்டுமே, அங்க போய் நான் படிக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல என்ன